ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு Q&A 360. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் 2024க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதை பற்றிய ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட், எப்போ லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/5/2024 நைட்டு 12 மணிக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட் வரைக்கும் போகாமல் அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/7/2024 அப்போ வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை போஸ்ட் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு 8 வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது. அதில் 6 பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட், யார் வேணாலும் கம்ப்ளீட் பண்ணி எழுதிக்கலாம். 2 மட்டும் ரிசர்வேஷன் மாதிரி, அதாவது ஒரு எய்டட் ஸ்கூலில் வந்து ஆர் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான டீச்சருக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க 2 சீட்டு. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 8 வேக்கன்சி, 6 வந்து ஓப்பன், 2 மட்டும் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு ரிசர்வேஷன் இருக்குது. இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போ எழுதுகிற மாதிரி டெட்டு டிஆர்பி அதை மாதிரி இல்லாமல் இது அதை விட கஷ்டமாக தான் இருக்கும். இது வந்து குரூப் 1 ஸ்டாண்டர்டான எக்ஸாம். ஸோ எக்ஸாம் லெவல் பார்த்திங்கன்னா நல்லா டஃப்பாகவே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் டைப் கேட்டகரியில் வரவங்களுக்கு மட்டும்தான். மேக்ஸிமம் ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 32, அதுக்கப்புறம் டீச்சர்ஸில் வந்து 42, அந்த 2 கோட்டா இருக்குல்ல அதுக்கு வந்து 42 அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து மோஸ்ட்லி இந்த ஏஜ் கேட்டகரியில் யாரும் வரமாட்டாங்க. இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கான இதே வந்து நம்மளுக்கானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் நம்ம இதில் தான் வருவோம். பிசி, பிசிஎம், எம்பிசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் பிசி கோட்டாவில் உங்களுக்கு வந்து ஒரு 50 வயசு ஆச்சு அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ நோ ஏஜ் லிமிட் ஃபார் இந்த கேட்டகரி பீப்புளுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும், கூட வந்து பிஎட் டிகிரி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் அந்த பிஜி டிகிரி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், தமிழ், இங்கிலீஷ், அதாவது நம்ம ஸ்கூலில் படிப்போம் தெரியுமா, அந்த சப்ஜெக்ட்ஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமில் பிஜி வித் பிஎட் இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழை வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் கண்டிப்பாக, பார்ட் 1 பார்ட் 2 ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் ரெண்டுலேயுமே படிச்சிருக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் கோட்டாக்கு அந்த 2 சீட் இருக்குல்ல அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஓப்பன் கோட்டா மாதிரியே தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 இயர்ஸ் வந்து ஒரு ரெகனைஸ்டு ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அதை சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கோட்டாவில் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் கண்டிப்பாக இந்த 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ஸ்டாண்டர்ட் தான். ஸோ வந்து 175 மார்க்குக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, சயின்ஸ் இது மாதிரி தான் வரும். தமிழ், இங்கிலீஷ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 hours டைம் தராங்க. இதில் வந்து இந்த பிசி, ஓபிசிஎம், அதுக்கப்புறம் எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 90 மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் எக்ஸாமுக்கு போவீங்க. அதர்ஸ் இருப்பாங்கள்ல ஜென்ரல் கேட்டகரி, அவங்க வந்து என்ன மார்க் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கான பேப்பர்ஸ். இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான். ஸோ இதை வந்து மார்க்கில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுக்கும் மினிமம் குவாலிஃபை மார்க் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த அதர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 40 மார்க் நீங்கள் கம்பல்சரி எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா 3 hours நடக்கும் 250 மார்க்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அதே மாதிரி
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. இந்த லெவலில் நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். ஸோ மொத்தமாக சேர்த்து கிராண்ட் டோட்டலாக வச்சு அதிலிருந்து உங்களை வந்து குவாலிஃபை பண்ணி எடுப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். ஏன்னா வந்து மினிமம் மார்க் வந்து 90 தான் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் 300 மார்க்ஸுக்கு இருக்குது. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் 90 தான். ஸோ உங்களுக்கு ஆப்வியஸாக வந்து நீங்கள் 90க்கு மேலே கொஞ்சம் வரவே நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதனால் வந்து அப்ளை பண்ணுறவங்களும் இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இது பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க, குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கெலாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.